கோடை விடுமுறை முடிந்து 7ஆம் தேதி அனைத்து வகையான பள்ளிகளும் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அக்னி நட்சத்திரம் முடிந்தும் வெயிலினுடைய தாக்கம் என்பது குறையாமல் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா அப்படின்ற கேள்வி எழுந்த நிலையில் இந்த ஆலோசனை இன்று நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். தமிழ்நாட்டில் தற்பொழுது கோடை வெயில் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இந்த அக்னி நட்சத்திர வெயில் முடிந்ததன் பின்பாக கூட பல இடங்களில் வெப்பம் என்பது 100 டிகிரியை தாண்டி பதிவாகி வருகின்றது. ஏற்கனவே ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கோடை வெயில் காரணமாக இந்த பள்ளி திறப்பு என்பது ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த மே மாதம் முடிந்த பின்பாக கூட பல இடங்களில் கோடை வெப்பம் என்பது இன்னும் குறையாமல் இருக்கின்றது. நேற்றைய நிலவரப்படி 16 மாவட்டங்களில் வெப்பம் என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. எனவே இந்த கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதி என்பதை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வலுத்திருக்கின்றது. இதேவேளையில் நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பள்ளி திறப்பை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கலாமா என்பது தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனையானது நடைபெற இருக்கின்றது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனை கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல காலை 11 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையை தொடர்ந்து முதலமைச்சரையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது இந்த பள்ளி திறப்பை தள்ளி வைக்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் அடுத்த இந்த கல்வியாண்டுடைய இறுதி என்பது அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் அதற்கு முன்கூட்டியே தேர்வை முடிக்க வேண்டிய ஒரு நிலையில் பள்ளி கல்வித்துறை இருக்கின்றது. எனவே இந்த 10 நாட்களுக்கு மேலாக விடக்கூடிய அந்த விடுமுறை என்பது எப்படி ஈடு செய்யப்படும் என்பது தொடர்பாகவும் இன்றைய தினம் கல்வித்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஆலோசனை பொழுது பேசுவார்கள் என தெரிகின்றது. காலை 11 மணி அளவில் முதலமைச்சரை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சந்திக்கும் பொழுது இந்த கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதி என்பது தள்ளி வைப்பதற்காக வாய்ப்பு இருக்கதா என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. 11 மணிக்கு முதலமைச்சரோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.